வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுமைகளும் சுகமானதே சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். புனிதாவை முழுசாய் பார்த்து 2 நாளாச்சு. புனிதா என் மனைவிதான். காலை, மதியம், இரவு சாப்பிடும் நேரம் தவிர அதிகம் கண்ணிலேயே படவில்லை. சாதாரணமாக சமையலறையே கதி என்று கிடக்கும் கூட்டத்தை சேர்ந்த பெண் இல்லை புனிதா. ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக 3 தடவை அவசரமாய் செய்து முடித்தோமா, கிச்சனை விட்டு வெளியே வந்தோமா டைப். நானும் நாக்கை நீட்டிக்கொண்டு சாப்பாட்டுக்கு ஏங்கும் ஆள் கிடையாது. பசிக்கும்போது சாப்பிட ஏதாவது இருந்தால் சரி. எங்களுக்குள் ஒத்து போகும் அபூர்வ விஷயங்களில் இதுவும் ஒன்று. வர வர புனிதாவுக்கு 3 வேளை சமைக்கும் பொறுமையும் போய்விட்டதென்று என்னிடம் ஜாடை மாடையாய் கூற ஆரம்பித்திருக்கிறாள். என்னமோ வேலைக்கு வரும் ஆட்கள் யாரும் 2 வருஷத்துக்கு மேல் நிலைப்பதில்லை. இந்த ஆகஸ்ட் வந்தால் வயது 65. புனிதாவுக்குத்தான். பாவம், உடம்பு படுத்துகிறது. அவள் மனதை என்ன வாட்டுகிறதென்று எனக்கு தெரியாதா என்ன? நான் கூடமாட உதவி செய்யலாம் என்றால் உடம்பு வணங்கினால்தானே? எல்லாம் கையில் கொண்டு வந்து கொடுத்து பழக்கிவிட்ட அம்மாவின் மேல் கோபம் வந்தது. ஆனாலும் ரோஷம் வர மறுத்தது. இன்றைக்கு எப்படியாவது புனிதாவை பிடித்து என்னதான் செய்கிறாள் என்று கேட்க வேண்டும். மதியம் சாப்பிட்டு விட்டு எழுந்தவளை தடுத்து நிறுத்தினேன். புனிதா, கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 2 நாளா நானும் பார்க்குறேன். 1/2 மணியில வேலையை முடிச்சுட்டு சோஃபால வந்து உட்கார்ந்துடுவியே. பேப்பர் இல்லை, டிவி இல்லை. இப்போ என்னடானா சதா பெருக்கிறதும் துடைக்கிறதும். வேலைக்கு நாளைக்கு யாரும் வரப்போறான்னு சொன்னியே, பின்னதுக்கு விழுந்து விழுந்து வீட்டை கிளீன் பண்ற? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நம்ம கமலாம்மாவை ஞாபகம் இருக்கா? கீழ்ப்பாக்கத்துல நாம குடியிருந்தப்போ நம்ம வீட்டுல வேலை பார்த்தாலே, நல்ல பெரிய குங்குமம் பொட்டு வச்சுட்டு காலையிலேயே குளிச்சுட்டு சுத்த பத்தமா மகாலட்சுமி மாதிரி வருவாளே. எப்படி மறக்க முடியும்? அவ ஒத்திதானே உன்னோட ஒத்து போய் 5 வருஷம் நம்ம வீட்டுல வேலை பார்த்தா. அவளேதான். அவளைத்தான் போன வாரம் முண்டக்கண்ணி கோவில்ல பார்த்தேன். அதே குங்குமப்பட்டா வேலைக்கு வரேன்னு சொன்னாளா? நீங்க வேற. பாவம், புருஷன் போய் 6 வருஷம் ஆச்சு. பட்டையா விபூதிதான். அவளுக்கு வயசு என்னாச்சுன்னு நினப்பு. பாவம், ஆளே அடையாளம் தெரியல. ரொம்பவே இழைச்சு போயிட்டா. சுகர் வேற. சரி, கமலா புராணம் போதும், சமாச்சாரத்தை சொல்லு. அவ வீட்டில தான் இருக்காளாம். நம்ம வீட்டு பக்கம்தான். பையனுக்கு கல்யாணமாகி பேரனும் பிறந்தாச்சாம். மருமக தங்கம்னா தங்கமாம். இப்போ குழந்தைக்கு 4 மாசம் முடியுது. வீட்டில் 2 ஆளுக்கு என்ன வேலை? நான் வேலைக்கு போறேன்னு ஒரே ரவுசு. தெரியாத இடத்துக்கு அனுப்ப பயமா இருக்குமா? தெய்வம் மாதிரி உங்களை பார்த்து புட்டேன். வேலைக்கு ஆள் வைக்கிறதா இருந்தா சொல்லு, நாளைக்கே ரெடி பண்ணிடலாம். பளிங்கு மாதிரி வீட்டை தொடச்சு வச்சுக்குவா. சாப்பாடு செய்ய கூட மாட ஹெல்ப் பண்ணும். நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அவதான் வரப்போறாளே, எதுக்கு இழுத்து போட்டு வேலை செய்யற? என்னங்க நீங்க? அவளே ரொம்ப சுத்தமாம். நம்ம வீட்டை பார்த்து என்ன நினைப்பா? கிளீனா இருக்க வேண்டாமா? அடக்க முடியாமல் சிரித்து விட்டேன். புனிதா, உன் லாஜிக்கே எனக்கு புரியல. வீட்டை சுத்தம் செய்யத்தான் ஆளு. சுத்தமா இருக்கிற வீட்டுல அவளுக்கு என்ன வேலை? அப்புறம் என்னைக்காவது நிறைய பாத்திரம் விழுந்தா தேய்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாளா? உங்க லாஜிக் எனக்கு ஒத்து வராது. இந்த சமாச்சாரத்துல எல்லாம் தலையிடாதீங்க. லாஜிக்ல இத்தனை வகையா? மறுநாள் சரியாக காலை 6 மணி. எப்பவும் போல வாசலில் பேப்பரை எடுத்து வைத்து கொண்டு காஃபிக்காக காத்திருந்தேன். பொறுமை இழந்து சமையலறைக்கே போய்விட்டேன். புனிதா, என்னம்மா காப்பி லேட்டா? தோ 1 செகண்ட், 2வது டிகாஷன் இறங்கிட்டு இருக்கு. ஏன், முதலுக்கு என்னாச்சு? சுட சுட வாசலுக்கே வருமே. இன்னைக்கு கமலாம்மா மருமக வேலைக்கு வர மறந்து போச்சா? அதுக்கு என்ன? முதல் டிகாஷனை அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன். வந்ததுமே நல்ல காஃபியா குடிக்கலைன்னா
என்னை பத்தி என்ன நினைப்பா? காஃபியோட ஏன் நிறுத்திட்ட? காலை நாஷ்டா? நேரத்துல எதுக்கு எழுந்திருச்ச? இதோ பாருங்க. மூடி வைத்திருந்த எவர் சில்வர் சம்படத்தை திறந்தாள். கமகமவென்று நெய்யில் பொரித்த முந்திரி பருப்பு, என்னை பார் உன்னை பார் என்று வெண் பொங்கல் மேல் உட்கார்ந்து கொண்டு முழித்து கொண்டிருந்தது. ஸ்வீட் இல்லையா என்று கேட்க தோன்றியது. அப்புறம் அல்வா கிளறியிருக்க என்று சொல்லிவிட்டாளானால் என்னுடைய இதயத்துக்கு தாங்கும் சக்தி இருக்குமா என்ற சந்தேகத்துடன் இடத்தை காலி பண்ணினேன். சரியாக மாட்டிக்கொள்ளப் போகிறாள். ஆனால் கதை வேறு விதமாக போகும் என்று யார் கண்டார்கள்? காஃபியை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாசலுக்கு வந்தேன். மொஃபெட் சத்தம். வண்டியை நிறுத்திவிட்டு நிதானமாய் இறங்கினாள் அந்த பெண். ஒரு 20-25 வயது மதிக்கத்தக்க பெண். ஒல்லியான சிறிய உருவம், நேர்த்தியான உடை, தலையை நன்றாக எண்ணெய் தடவி வாரி 2 பக்கமும் கல் வைத்த கிளிப், காதில் ஜிமிக்கி மாட்டல், கல்லூரி மாணவி போன்ற தோற்றம். குட் மார்னிங் சார், என் பேரு ரேவதி, கமலாம்மா அனுப்பிச்சாங்க. இன்றைக்கு பார்த்து அழுக்கு வேட்டியும் பனியனும். ச்சே, காலையில குளிச்சுட்டு நல்ல சட்டையா போட்டிருக்கலாம். சில விஷயங்கள்ல புனிதா என்னை விட சாமர்த்தியசாலிதான். அவளுடைய லாஜிக் சரியாக இருக்கும் போலத்தான் தெரிகிறது. வாமா, புனிதா சொன்னா நல்ல சுத்தமா வேலை பாப்பியாமே. உங்க மாமியாரே சர்டிபிகேட் கொடுத்தப்புறம் அப்பீலேது? பேச்சு குரல் கேட்டு புனிதாவே வாசலுக்கு வந்தாள். அடடே, ரேவதியா, உள்ளவாமா. புனிதாவுக்கு நான் வேலை செய்யும் பெண்களுடன் அதிகம் பேசினால் பிடிக்காது. எங்கிருந்தாலும் பிரத்யட்சமாகி விடுவாள். அவர்களை என்னிடமிருந்து ரட்சிக்கும் ஆபத் பாந்தவன் என்ற நினைப்பாயிருக்க வேண்டும். உள்ளே மறைந்து விட்டார்கள். காதை தீட்டி வைத்து கொண்டு கேட்டதில் காதில் விழுந்தவை. ரேவதி, முதல்ல இந்த பொங்கல் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலைன்னு சொல்லி தர்றேன். ஐயோ அம்மா, நான் வீட்டில் டிஃபன் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு தாமா வரேன், வேலையை சொல்லுங்க. புனிதாவின் முகத்தை பார்க்க ஆவலாயிருந்தது. ரேவதியிடம் அவள் லாஜிக் பலிக்கவில்லையா? துணிய வாஷிங் மிஷின்ல போட்டு இன்னைக்கு காட்டுறேன், நாளையிலிருந்து நீயே போடலாம். எங்க வீட்லயும் இதே மிஷின் தாமா ஓடுது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நானே பார்த்துக்குவேன். 2 மணி நேரத்தில் அத்தனை வேலையும் ஓவர். புனிதா எதிர்பார்த்ததற்கு மேலேயே ரேவதி ஸ்மார்ட்டா இருந்தாள். ஏங்க, ரேவதியை பார்த்தா நம்ம நித்யா மாதிரி இல்ல? நித்யா எங்களின் ஒரே பெண். இவள் வயதுதான் இருக்கும். இப்போது இல்லை. ஒரு ஆக்சிடென்டில் போய் 8 வருஷமாச்சு. அழுது ஓய்ந்து இப்போது அவளை பற்றி அதிகம் பேசுவதில்லை. இதோ மீண்டும் ரேவதி உருவத்தில். ஆமா புனிதா, அவளை பார்த்ததுமே எனக்கும் நித்யா ஞாபகம்தான் வந்துச்சு. வேலை முடிந்ததும் இப்போதெல்லாம் ரேவதியை கூட வைத்து கொண்டுதான் சீரியல் பார்க்கிறாள். என்ன எழுந்திருச்சிட்ட? அம்மா கொஞ்சம் இருங்க, குக்கரை ஆஃப் பண்ணிட்டு வர. இரு, முக்கியமான சீனை மிஸ் பண்றையே, அவர் ஆஃப் பண்ணுவார். ஏங்க, அந்த குக்கரை கொஞ்சம் நிறுத்திடுங்க. நானும் ரேவதியும் பக்கத்தில் நடக்கிற ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வரோம். மிஷின் நின்னதும் துணியை கொஞ்சம் காய போட்டுடுங்க ப்ளீஸ். இன்றைக்கு கடைசி நாள். அஜித் படம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. மதியில வெளியே சாப்பிட்டுக்கிறோம். எல்லாமே டேபிள்ல ரெடி. எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஒழிச்சு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, பாத்திரம் எல்லாம் கிடக்கட்டும். பாலை காய்ச்சி காஃபி மட்டும் போட்டுக்கங்க. உங்களுக்கு தான் 2 மணிக்கெல்லாம் காஃபி வேணுமே. புனிதா இப்போதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தாள். இன்னைக்கு நாம 2 பேரும் கடைக்கு போறோம், தயாரா இருங்க. எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. இப்போதெல்லாம் நான் ஒருவன் இருப்பதாகவே காட்டிக்கொள்வதில்லை. வீட்டை பூட்டவும் திறக்கவும் மட்டுமே என் உதவி தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கடைக்கு கூப்பிடுகிறாளே. நாம நேரா துணி கடைக்கு போறோம், அங்கிருந்து நகைக்கடை. என்ன விசேஷம்? வாங்க, தெரியும். துணிக்கடையில் ஒரு வயது குழந்தைக்கான உடைகள் 4, அப்புறம் 2 பொம்மைகள், கொஞ்சம் இனிப்பு வகைகள். இப்போ நகைக்கடைக்கு போகணும். வெள்ளி அரைஞான் ஒரு ஜோடி, கொலுசு. புனிதா, போதும் உன் சஸ்பென்ஸ், சொல்லுமா.
நம்ம ரேவதி பையனுக்கு வர வெள்ளிக்கிழமை பிறந்த நாள். அதுக்கு நம்ம கிஃப்ட். ரேவதி பாவங்க. சின்ன வயசுலயே அப்பா அம்மா போயிட்டாங்க. அண்ணங்காரன் மட்டும்தான். அவனும் எங்க இருக்கான்னு தெரியாதாம். சீர்சனத்தி செய்யக்கூட யாரும் இல்ல. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு 10 பேருக்கு ஸ்வீட் பண்ணணும். 9லிருந்து 10 முகூர்த்தம். நாம தான் அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து செய்ய போறோம். புனிதா பேரனை கையை விட்டு கீழே இறக்கவில்லை. புனிதாவுக்கு ராஜ மரியாதை. இப்போதெல்லாம் ரேவதி வரும்போது கூடவே அகிலும் குழந்தையை பார்த்து கொள்வது புனிதாதான். நான் ரொம்ப மாறிவிட்டேன். ரேவதிக்கு காய்கறி நறுக்கி கொடுப்பது, துவைத்த துணிகளை காய போடுவது, மடித்து வைப்பது, ஒட்டடை அடிப்பது, இன்னும் சில பல சில்லறை வேலைகள். வீடு சொன்னபடி பளிங்கு மாதிரி எல்லாம் மின்னவில்லை. ஆனால் எல்லோர் மனதிலும் பளிங்கு போல் தூய்மை, ஒரு குதூகலம், ஆனந்தம். கூட்டினாலும் பெருக்கினாலும் சில கணக்குகளின் விடைகள் ஒன்றாகவே இருப்பது போல. வீட்டை சுத்தமாக வைத்தால் என்ன, மனதை சுத்தமாக வைத்தால் என்ன? இதுவரை சுமையாய் தெரிந்தது இப்போது சுகமாக மாறியது எப்படி? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.